2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடன்களை தீர்த்து மீதமானதையும் கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திற்கும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளையுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றாள். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றார். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இதுல ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கணும். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. வேறே பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே என்ன நின்றுச்சாமோ? எண்ணெய் நின்றுச்சு. நன்றாக கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி கடன் பிரச்சனையினாலே மிகவும் தாக்கப்பட்டு எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே வர்றாங்க. வந்து அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவனார் வந்து இந்த மாதிரி பெரிய, நீங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க முடியும். தீர்க்கதரிசியினுடைய புத்திரன் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவனார் அதிகமான கடன் வாங்கிட்டாரு, அவர் தேவனிடத்தில் பக்தியா நடந்தவர், ஆனா இப்ப அவர் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. என்னுடைய பிள்ளைகளை அந்த கடன் கொடுத்தவங்க எல்லாம் என் பிள்ளைய விலைக்கு வாங்க கேட்கறாங்க, நான் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு தீர்க்கதரிசி இடத்துல வரும்போது தீர்க்கதரிசி கேட்கிறாரு, சரிப்பா உன்னிடத்துல, சரிம்மா உன்னிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது அப்படின்றாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்குள்ள போய் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரிடத்துலையும் நிறைய வெறும் பாத்திரத்தை நீ வாங்கி வீட்டுக்குள்ள போய் உன் அறை உன்னுடைய பிள்ளையுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி நீங்க இருக்கிற எண்ணெய அந்த வெறும் பாத்திரத்தை எல்லாம் ஊற்றிடு அப்படின்னு சொன்ன. அதே போல இந்த அம்மா வீட்டுக்குள்ள போனாங்க. எத்தனை இடத்துல பாத்திரம் வாங்கினாங்கன்னு இங்க வந்து சொல்லப்படலை. அந்த பாத்திரத்துல எல்லாம் அவங்க ஊத்துறாங்க. ஆனா இப்ப பிள்ளைய பார்த்து கேட்கறாங்க, எப்பா வேற பாத்திரம் கொண்டு வா அப்படின்னு கேட்கறாங்க. பையன் சொல்றான், பாத்திரம் இல்லம்மா அப்படின்னு. உடனே அடுத்த நிமிஷத்துல வேதம் சொல்லுது, எண்ணெய் நின்று போயிட்டு. இதுல ஒரு நல்ல சத்தியத்தை உணரணும். தீர்க்கதரிசி சொல்லும் போதே அந்த அம்மாட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, அநேகம் சொல்லும் போதே சொல்லி அனுப்புறாரு, நீ கொஞ்சம் பாத்திரத்தை வாங்காத, உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய பாத்திரத்தையும் வாங்கிருங்கன்ற. ஏன்னா தீர்க்கதரிசிக்கு தெரியும் பாத்திரம் இல்லைன்னா எண்ணெய் நிறைஞ்சிரும் அப்படின்னு. பாத்திரம் எப்போ இல்லையோ அப்பமே எண்ணெய் நின்று போயிருச்சு. இந்த வசனத்தை நீங்க ரொம்ப கவனமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நீங்க எப்போ ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளை போதும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பவே உங்க ஆசீர்வாதம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. தீர்க்கதரிசி சொல்றாருல, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிறோம், நான் நல்லவன் அல்ல சொன்ன உடனே வச்சு ஓகேப்பா, அடுத்த ஊழியக்காரர் ரெடி ஆயிட்டாரு. நீங்க சாகிற வரைக்கும் நான் வளர்ந்துட்டே இருக்கணும்ன்ற அந்த எண்ணத்துல ஓடுங்க. நீங்க சாகிற வரைக்கும் ஓடிட்டே இருப்பீங்க. நிறைய பேருக்கு இடையில திருப்தி வந்துருது. அபிஷேகத்துல, வரங்களில், கிருபைகளில், ஜபத்துல திருப்தி வந்துருது. ஆசீர்வாதத்துல
போதும் போதும். எனக்கு அதான் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி செட்டில் ஆனால் போதும். எனக்கு வேதனையாக இருக்கும் சிலர் சொல்கிறத பார்த்தா. எனக்கு இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒரு காரு, இந்த மாதிரி ஒரு வீடு. நான் சொல்கிறேன், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும்போது அதை நீங்கள் போதும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஒன்று, உங்களுடைய ஓட்டம், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஊழியத்தை போதும்னு நீங்கள் நினைக்காதீங்க. சாகர வரைக்கும் நான் ஓடிட்டே இருக்கணும்னு ஆண்டவரேன்னு நினைங்க. நீங்க எப்போ அந்த வாஞ்ச உங்களுக்கு குறைதோ அப்பவே உங்களுடைய ஆசீர்வாதம் நின்றும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, வாஞ்சையின் அளவுதான் வரங்களின் அளவு. வாஞ்சையின் அளவுதான் வரங்களின் அளவு. மறக்க முடியாத ஒரு சம்பவம். நான் இந்த ஆராதனையை தொடர்ந்து மனரம்யமாய் நடத்தி கொண்டே இருக்கிறேன். மனரம்யமாக நடத்திட்டே இருக்கிறேன். ஒரு வீட்டில், அந்த ரூமில் வச்சு தான் நடத்திட்டு இருக்கிறேன். ஆனால் நான் குடியிருந்தேன், நான் ஆராதனை நடத்தின வீட்டுக்கு பக்கத்தில், அது அந்த இடம் ஒரு 5.5 சென்ட் இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன லேண்டை மட்டும் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அதனுடைய சைஸ் ஒரு 14 அடி அகலம், ஒரு 31 அடி நீளம். அவ்வளோதான். இன்னைக்கு இருக்கிற இந்த பலிபீடத்தினுடைய அளவு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவு தான் இருக்கும், இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 14 அடி அகலம், 32 அடி, 31, 32 அடி நீளம் இருக்குது. அந்த வீட்டில் உள்ள மொட்டை மாடியில் போய் நின்று அந்த இடத்த பார்த்தா அப்படியே தெரியும். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரவில் மொட்டை மாடிக்கு மேலே போய் நின்று கையை அந்த இடத்துல நீட்டி அழுது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, பெரிய திருச்சபையை இப்போதைக்கு நான் கேட்கறதுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சின்ன திருச்சபைக்கு நம்புங்கப்பா. இந்த ஒரு சின்ன இடத்துல ஒரு சர்ச்சு நான் கட்டணும் ஆண்டவரே. ஒரு ஆலயத்தை இந்த இடத்துல கட்டணும்ப்பா. இந்த இடத்துல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வரணும் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆலயத்தை கட்டுறதற்கு ஒரு உதவியை பண்ணுங்கப்பா, ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, ஒரு உதவி செய்யுங்கப்பான்னு ஆண்டவரிடத்துல கெஞ்சிட்டே இருப்பேன். திடீரென்று ஒரு நாள் சண்டே ஆராதனை நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் வந்த ஒரு சிஸ்டர் அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒரு குடும்பத்தை அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க குடும்பத்திலே 4 பேர், அவங்க அம்மா அப்பா 2 பிள்ளைங்க. எனக்கு பயங்கரமான சந்தோஷம். பழைய அந்த 3 பேர் இருக்கிற இடத்துல, இல்லை 4 பேர் இருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேர் வந்துட்டாங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சி. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த ஆராதனை நடத்தி கொண்டே இருக்கிறேன். அன்றைக்கு கோபத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கோபம் எவ்வளோ பெரிய தீமையை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கம் பண்ணுறேன். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பிரசங்கம் முடித்த உடனேயே அந்த புதிதாய் வந்த நபர் ஒரு பிரதர், செல்வகுமார் அவருடைய பேர், SKL அப்படின்ற ஒரு ஃபேப்ரிகேட் வச்சிருக்கிறார். ஒரு நல்ல மனுஷன். அவர் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது மறக்க முடியாது. அதனால தான் அவருடைய பேரோடு சேர்ந்து நான் சொன்னேன். அவர் அந்த ஜெபம் முடித்த உடனே என்கிட்ட வந்தார். பாஸ்டர், இந்த செய்தி ஆண்டவர் எனக்காகவே பேசினார். நான் தான் ரொம்ப கோவப்பட்டு ஏற்கனவே நிறைய இழந்துட்டேன், இப்போ நான் இழந்துட்டு தான் இருக்கிறேன். இந்த வார்த்தை 100க்கு 100 உண்மை. என்னோட கர்த்தர் பேசிட்டாரு. ஆனால் எனக்கு ஒரு துக்கம் என்ன அப்படின்னா, இது வெறும் வீட்டில் இந்த சர்ச்சு நடக்குது. ஆனால் இந்த சர்ச்சு வீட்டில் நடக்கக்கூடாது. இதுக்குன்னு ஒரு சர்ச்சு கட்டி அதில் நடக்கணும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை. நீங்கள் இடத்த பார்த்து சர்ச்சு கட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. நான் 25,000 ரூபா டொனேஷன் பண்ணேன்னாரு. 25,000 நான் கொடுக்குறேன்னாரு. அன்னைக்கு அது ரொம்ப பெரிய காசு. 25,000 ரூபா 25,000 ரூபா கொடுத்துட்டாரு. நான் அப்பதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். வாஞ்சி, ஆண்டவரே அந்த இடத்துல ஆலயம் கட்டணும் அப்படின்னு. உடனே இம்மிடியட்டா திருச்சபைக்கு வருகிற அம்மா ஜோம் அம்மா, அவருடைய ஹஸ்பண்ட் பிரதர் ஆனந்த், அவங்களையும் மறக்க முடியாது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு சம்பளம் எல்லாம் பெருசா எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு சம்பளமே இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க வந்தாங்க. கூட அசிஸ்டன்ட் ஒருத்தர், அவருக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த 25,000 ரூபா வச்சு அந்த வேலையை
ஆரம்பிச்சோம். ஸோ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வாஞ்சை இருக்குமானால், வாஞ்சைன்னா சாதாரணமா இருந்துடக்கூடாது. ரத்தத்தை அறுத்து பார்த்தா கூட உள்ளுக்குள்ள அந்த வாஞ்சை துடிச்சிட்டே இருக்கணும். கர்த்தருக்காக எதையாவது சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணுன்ற வெறி ரத்தத்தில் கூட இருக்கணும். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடுற ஒவ்வொரு பிளட்டும் சொல்லணும், என் இயேசுக்காக எதையாவது ஒன்று செஞ்சுட்டு தான் முடியும். இன்னைக்கு கூட இந்த பலிபீடத்தில் நின்று நான் அப்படிதாங்க இருக்கிறேன், அப்படிதாங்க இருக்க நினைக்கிறேன். சாகிறதுக்குள்ள ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செஞ்சுட்டு தான் முடியணும், செஞ்சுட்டு தான் முடியணும். இருக்கிற பலத்தில், இருக்கிற டேலண்ட்ல, இருக்கிற பொருளை வச்சு ஏதோ ஒன்று கர்த்தருக்காக செய்யணுன்ற அந்த வாஞ்சையை ஆண்டவர் பார்க்கிறார்னு நான் நம்புறேன். உங்க வாஞ்சை குறைவா இருக்கும்னா உங்க ஆசீர்வாதம் குறைவா இருக்கும். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள வாஞ்சை அதிகமா இருக்கும்னா நீங்களே அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. நீ உங்களுக்குள்ள வாஞ்சை அதிகமா இருக்கும்னா நீங்களே எந்த டைமை வேஸ்ட் பண்ணாம நீங்க ஓடிட்டே இருப்பீங்க, செஞ்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா வாஞ்சை ஒரு மனுஷனை தூங்க விடாது. வாஞ்சை ஒரு மனுஷனை படுத்து சோம்பேறி மாதிரி உட்கார வைக்காது. வாஞ்சை ஒரு மனுஷனை தட்டி கொடுத்துட்டே இருக்கும், தட்டி கொடுத்துட்டே இருக்கும். டேய் நீ செய்டா 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 அப்படின்னு தட்டி கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு அந்த வாஞ்சை வேணும்னு சொல்றவங்க, எனக்கு அந்த ஆத்துமா தாகத்தை தாங்க, எனக்கு வாஞ்சையை தாங்க, என் குடும்பத்தை தலை நிமிர பண்ணணுன்ற அந்த வாஞ்சையை தாங்க. சோர்வுகளை எடுத்து போடுங்க, பலவீனங்களை எடுத்து போடுங்க. ஓ ஹல்லேலூயா. அவமானங்களை எடுத்து போடுங்க, மட்டம் தட்டுற வார்த்தைகளை எடுத்து போடுங்க. உள்ளுக்குள்ள முழுக்க முழுக்க வாஞ்சையா நிரம்பிடுச்சுன்னா அந்த வாஞ்சை வேற எதையுமே பார்க்காது, எதையுமே பார்க்காது. ஒன்றை மட்டும்தான் பார்க்கும், என் தேவன் என்னை நடத்த வல்லவர். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார்னு நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. இந்த 7வது நாள் உங்களோட உங்க தேவனுடைய மகிமை இருக்கட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை, எதுவா இருக்கலாம், அது ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அதை செய்து முடிக்கிறதற்கு, அதை செய்யறதற்கு ஒரு வாஞ்சையினால என்ன நிரப்புங்க. நான் சோர்ந்து போய் கிடக்கிறேன்ப்பா, நான் சோர்ந்து போய் கிடக்கிறேன்ப்பா. யாரோ பேசுறத பார்த்து சோர்ந்து போனேன், சத்துரு கொடுக்கிற போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போனேன். இல்ல 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 இல்ல, வாஞ்ச உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் சத்துரு அவ்வளவு பலவீனப்படுத்தினாலும் நீங்க அத பெரிய பொருட்டா எடுக்காம எழுப்பி நிப்பீங்க நீங்க. ஹல்லேலூயா.